श्रीमते रामानुजाय नमः। रामानुजमुदञ्जीयात् रामप्रियपिता गुरुः इन्द्रनील अमूल्यम्यो यादवातो यदर्शयत्। ओं नमो नारायणाय इत्यनुसन्धानतत्परः शेषो भूत्यो इतीन्द्राय तस्मै स्यात् नित्यमङ्गलम्। शमदमकुलपूर्णं शेषभोगाच्छगत्रम् इतिपति चरणाद्यं न्यस्तसर्वात्मभागं द्वयमन्न तदर्थध्यानसम्पूर्णवक्त्रं वरवरमुनिवर्यं सत्त्वशुद्धं भजामः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्गतमहीशमत्। இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் பல கிரந்தங்கள் உண்டு, ரகசிய கிரந்தங்கள் உண்டு, புராண இதிகாசங்கள் எல்லாம் உண்டு, ஸ்மிருதி இதிகாசங்கள் உண்டு, ஸ்ரீபாஷ்யம் இருக்கு, கீதா பாஷ்யம் இருக்கு, 18 ரகசியங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு விசேஷமான சப்தத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் உபயோகிச்சிருக்காங்க. திவ்ய சாஸ்திரம், ஸ்ரீவச்சனம் பூஷண திவ்ய சாஸ்திரம். சாஸ்திரம் இருக்குது, திவ்யமானது இருக்குது. திவ்ய சாஸ்திரம் ஆயிருந்தது கேவல ஸ்ரீவச்சனம் பூஷணம். அடியனுக்கு முமுட்சுக்குடியும் ஆச்சாரியதையும் ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் காலக்ஷேபம் பண்ணியது ஆச்சாரியர், அடியனுடைய ஆச்சாரியர் ஐயங்கார் சுவாமி. அவர் எப்பவும் சொல்லுவார், ஆச்சாரிய ஹிருதயம் ஸ்ரீவச்சன பூஷணம் 2 கிரந்தங்களும் நைஷ்டிக பிரம்மச்சாரியான 2 பேர் ஆச்சாரியாக்கள் பண்றவர்களுக்கே அது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தனுடைய சத்துவம், ரகசியம் எப்பவும் சொல்றேன். ஏன்னா ஏன் அது 2 ரகசிய கிரந்தமா, 18 கிரந்தங்களையும் ரகசிய கிரந்தமா ஏன் வச்சான்னா அதெல்லாம் ரகசியார்த்தங்களே இருக்கு. அபார்த்தங்களா இருக்கு. முன்னுக்கு வெளியில போச்சோம்னா அது அபார்த்தங்களா இருக்கு. இது ஏதோ வியாக்கியானங்கள் பண்றாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துக்கு இத்தனை வியாக்கியானங்களாக இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்தை வல்லப சம்பிரதாயம், வல்லபாச்சாரியர் எப்படி பண்ணியிருக்கிறது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத பரமா இருக்கும். ஏதேது கிரந்தங்கள் நம்முடைய சித்தாந்தத்துக்கு பரமா. இப்போ ராமாயணத்துக்கு வியாக்கியானம் இருக்கு, ரங்கராமத்துக்கு வியாக்கியானம், அதே எடுக்கணும், வேற எடுக்கக்கூடாது. அப்படி நம்முடைய இந்த ரகசிய கிரந்தத்தில் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தானம். திவ்ய சாஸ்திரம், அபாரமான திவ்ய சாஸ்திரம். இது எப்படி இருந்ததோ இதனுடைய பிரபாவத்தினாலேயோ வேற எல்லாம் அப்போ கலப்பணம் ஆனப்போ அழகிய பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தை கொடுத்தாங்க. அது சாரம். அடியனுடைய ஆச்சாரிய அத்தையும் சொல்லும், ஆச்சாரிய ஹிருதயம்னா நம்மாழ்வாருடைய ஹிருதயம் ஒரு பக்கம், பெருமானார் ஹிருதயம் ஒரு பக்கம், பிடிலோகாச்சாரியருடைய ஹிருதயம் இது. ஏன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அவதாரம் ஆன பின்னையே ரொம்ப எல்லாம் நடந்தது அங்கெல்லாம். அப்போ என்ன இதுக்கெல்லாம் கேட்டுப்போ அவர் அடியனுடைய ஆச்சாரியர் எப்பவும் சொல்லுவார், அவர் அனுஷ்டானத்துக்கு எழுதியிருக்கிறப்போ, பிள்ளலோகாச்சாரியர் எழுதியிருக்கிறப்போ என்ன வந்து எல்லாரும் இல்லை இப்படி பிள்ளலோகாச்சாரியர் கிரகித்து ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ரொம்ப இதில் இருக்கு, ஒன்றும் கவலை நான் சொல்கிறேன்னு சொல்லி காரணிக்க நான் சர்வேஸ்வரன் சுரு பண்ணி ஆச்சாரிய ஹிருதயத்தை கொடுத்தார். இது ஆச்சாரிய ஹிருதயம். நம்முடைய ஆஸ்தான வித்வான் தேவராஜன் சுவாமி அவரே வரதராஜர் என்ன பண்ணாருன்னா, இங்கே இருக்குவானா கல்யாண நகருக்கு இங்கே போகணும்னு சொன்னார். எப்படி எம்பெருமான வரதராஜர் விட்டு சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு சொன்னாரோ அப்படி எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் திருநாராயணத்துக்கு எழுதியிருக்கப்போ 12 வருஷங்கள் காலமும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் நேற்றையும் காலக்ஷேபங்கள் நடந்தது. ஸ்ரீபாஷ்யம் இத்தனாவர்த்தி ஸ்ரீபாஷ்யாச்சு, கீதா பாஷ்யமாச்சு. ஆச்சாரியாக்களுடைய அந்த அனுபவமே எல்லாம் அந்த இடத்துல சேர்ந்தது. அப்படியா இது ஞான மண்டபமா, திருநாராயணபுரம் ஞான மண்டபம் வந்தது. பெருமானார் சாட்சாத் பெருமானார் திருநாராயணபுரத்தில் ஸ்ரீபாஷ்யத்தையே. அதுக்கு இன்னும் ஹெச்சான ஒரு ரகசியம் என்னன்னா, எம்பெருமானார் ஒரே ஒரு இடத்துல தம்முடைய அவதாரத்தை நான் சொல்லி இந்த அவதாரம் இந்த இத்திராஜ மன்றம் திருநாராயணபுரம். அதனால ஞான மண்டபம். அனந்த பிரதமம் லட்சுமணஸ்து பதப்பரம் பலபத்த ஸ்திதியஸ்து பதவ கச்சித் பவிஷ்யத்தின்னு கேட்டப்போ காலக்ஷேபம் ஆனப்போ யார் இந்த கலியுகத்தில் சும்மா இருந்துட்டாரா? ராத்திரி ஏகாந்தத்தில் 4 பேர் இருக்கிறப்போ நான்
எப்படி கிருஷ்ணன் சொன்னானே நானே நான்ட்டு அப்படி என்று சொன்னார். இந்த ஆச்சாரியருடைய ஸ்ரீ முமுட்சுக்குடைய 2ஆம் காலக்ஷேபம் வெங்கனிக்கோட்டையில் நம்ம அபியானம் அங்கே சாத்துமலை பண்ணோம். எல்லா பக்கத்துலேயும் இப்படியே முமுட்சுக்குடைய ஆச்சாரியத்தையும் ஸ்ரீவசம்போஷனும் சாத்துமலை நடக்கலாம். இது அவரை போட்டு பக்தி, அவரை போட்டு பிச்சு ராமானு அவர் இல்லாத ஜெகத்தே சூன்யம். ராமானுஜர் இல்லாத சூரியோதயமே கிடையாது, சூரியாஸ்தமனமே கிடையாது, அனுஷ்டானமே கிடையாது. எல்லாம் ஜெகதாச்சாரியர். ஏன் ஜெகநாத் ஆச்சாரியர் யாருன்னா குருமானார். குருமானாரே சதாச்சாரியர். நம்முடைய அந்த சம்பிரதாயத்தில் விலட்சணமான சில சப்தங்கள் உபயோகிக்கிறார். சதாச்சாரியர் சுத்த சம்பிரதாயம், இது சுத்த சம்பிரதாயம். ஸ்ரீவச்சன பூஷணம் சுத்தமான சம்பிரதாயம். சத்துவம் இருக்கிறதுல எப்படி பிரபத்தியும் சரணாகத்தையும் எப்படி கொடுத்துருக்காருன்னா அசாதாரண பிரபத்திக்கு தேச நியமம், கால நியமம், பிரகார நியமம், விஷய நியமமே உள்ளது. பிரபத்திக்கு சரணாகத்துக்கு வந்தார். எல்லாத்தையுடைய ரகசியத்தையும் அதில் வச்சார். எப்போவும் அடியனுக்கு என்னுடைய ஆச்சாரியரே இது ஜீர் சந்நிதியில் மணவாள் மாமன் சந்நிதியில் சாத்துமுறை ஆச்சு. அடியனுடைய ஆச்சாரியர் தேகாலசத்தின் எழுத்தால் அரியரை கூப்பிட்டு சுவாமியை கூப்பிட்டு நீ இப்போ அங்கே பண்ணால் அப்போ எனக்கு இங்கே வந்து சாத்துமுறை பண்ணணும். அவருடைய ஆசிரமத்தில் அடியனுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணார். 2 கிரந்தங்கள் போக எப்பவும் சொல்வார். ஸ்ரீபாஷ்யமும் ஒரு பக்கம். ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணியது ஒரு பக்கம். ஆனால் மாமனிகள் இந்த சுத்த சம்பிரதாயத்தையும் இந்த ஆச்சாரியா தான் உபதான சுவாமி சொல்லியிருப்படி சரமோபாய நிர்ணயத்தில் அதே நீ விடலாம் நான் என்ன விடலை. அப்படி எனக்கு எப்போ அதே என்ன வருது. யாரோ வரல படலைன்னா ஏன் வரல, எந்தக்கு வரல, வா வா அவர் சொன்னார். ஸ்ரீபாத்திரத்துக்கு சில இடத்துல சில நியமங்கள் வச்சுருக்கோம். அப்படி என்ன யோசித்தேன். ஸ்ரீபாத்திரத்தை எங்கே போகிறது? சரீரத்துக்கு போகிறது, உள்ளுக்கு தானே போகிறது. வெளியில் என்னமான இருக்கட்டும். அவன் எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய ஸ்ரீபாத்திரத்தை அவருக்கு சேர்றதோ இல்லையோ, நான் யார் வேணாம்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் அவர் கொடுத்துருக்காரு. சாதிலோக ஹிதைஷினி கேவலம் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜரை மாத்திரம் இந்த சித்தாந்தத்தை எப்படி பரப்பினார். எல்லாருக்கும் சேரணும், எல்லாருக்கும் சேரணும், எல்லாரும் சேர்ந்து வாழும். எல்லாரும் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி, அதுக்கே உடையவரான மோட்ச சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. இந்த திவ்ய சாஸ்திரங்கள்லாம் எங்கே கிடைக்கிறது? அவருக்கு ஆச்சாரியா அந்த பரம்பரை வரணும். ஏதோ இப்போதெல்லாம் பார்த்து கேட்டு அதெல்லாம் இல்லை. அந்த காலக்ஷேபமானாலே அப்படி எனக்கு இப்போ எல்லாம் நினைவாயிட்டு இருக்குது. நோட்ஸ் பண்ணிக்கல அப்போ அப்படியெல்லாம் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. ஏதோ ரகசியங்கள் சொல்லுவார். இப்போ எடுத்து திருமங்கையாளருடைய பாஷிதத்தை எடுத்து பாரு, இதில் இது சொல்லியிருக்காரு பாரு, அதுக்கு முன்சுப்படியில் எடுத்து போகலாம் அதை சொல்லுவார். இப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் பண்ணல. நீங்களெல்லாம் பாக்கியசாலி. இத்தனை பேரும் வந்து நித்தியம் கேட்டு பரீட்சை எல்லாத்துக்கும் என்ன ஹெச்சா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யாருன்னா டாக்டர் கேஷவ பிரசாத். அவர் 80+ அவருடைய நாட்டு பண்ண எப்போவும் சொல்கிறான். ரொம்ப சீரியஸாக இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது, நான் பேசல, எல்லாம் வச்சுண்டு புக்கு வச்சுண்டு டவுட்ஸ் கேட்டு நோட்ஸ் பண்ணி 80+ 90 சொல்லலாம். அவர் காலக்ஷேபம் இல்லாததுன்னா காரணம். எப்படி திருநாராயணபுரத்தில் எதிராஜபுரத்தில் ஸ்ரீ ராமானுஜருடைய காலத்தில் எப்படி நித்தியம் காலக்ஷேபமாச்சோ அப்படியே இங்கே நித்தியம் காலக்ஷேபமானோம். அதுக்கே கத்தியத்திரையை ஆரம்பிச்சு கத்தியத்திரையுமா சர்வாதிகாரனுடைய நண்பர்மானவருடைய அனுபவம் இருக்குது. அற்புதமான அது விசேஷமான அது கிரந்தம். அதன் கிரந்தமே இந்த திவ்ய சாஸ்திரம் மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் அது சஞ்சீவினியர். எப்போ எந்த அவர் சொல்கிற ஆச்சாரியர் சொல் எது சந்தேகம் வந்தாலும் வேற ஒன்றும் பார்க்க வேணாம். ஆச்சாரிய ஸ்ரீவிஷ்ணுபார் ஆச்சாரியர் இது 2 பார்ப்போம். திருவாய்மொழி ஆயிரத்தினுடைய பூர்த்தி சத்துவத்தை அப்போ எதுவும் அனுப்பணும். முதல் 10ல் அரங்கேடுவார். 10 10க்கு 10 சூத்திரம் 4ஆம் பிரகரணத்தில் ஆச்சாரியர் பூர்த்தி சாரம் கொடுத்து ஈடு இவருடைய தோப்பனார் எனக்கு ஸ்ரீவிஷ்ணுபூஷண ஆச்சாரியத்தையும் திருநாராயணத்தில் 2 வாட்டி பூர்த்தி பாராயணமாக இருக்குது. பிளவக்கச்சர்த்தம் தீர்த்தம் அவர் சேர்த்து ஆச்சாரியத்தையும் ஸ்ரீவிஷ்ணுபூஷணம் கேட்கணுமா இருந்தது. கேசட் இருக்குன்னு சொன்னால் தெரியல, ஆனால் பிரத்யட்சமாக கேட்கணுமா இருந்தது. அந்த கோரஸ் சேர்ந்து
ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். தியானத்தில் மாமூலி சந்நிதியில் ஸ்ரீவச்சன் பூஷணாச்சாரியத்தின் ரெண்டும் லோகாச்சாரியத்து நட்சத்திரத்தில் மாமூலி நட்சத்திரத்தில் ரெண்டு வாட்டியும் பாராயணம். அது ஒரு பரம்பரை வருது. அதுக்காகவே இது திவ்ய சாஸ்திரம். அந்த திவ்ய சாஸ்திரத்தினுடைய அவபத்த ஸ்நானம் இன்னைக்கு எங்கோ போய் பிரயாகில் போய் கங்கா ஸ்நானம் திரிவேணி சங்கமம் இருக்கா, ஒரு ஆயாசமும் இல்லாது, ஒரு தொந்தரையும் இல்லாது அங்கே போய் அந்த கும்பில் போய் இருக்கிறதுக்கு இடமில்லை, சாதனம் இல்லை, நிற்கிறதுக்காகலை, எல்லாத்துக்குன்னா இந்த திரிவேணி சங்கமம் இருக்கு. இந்த திரிவேணி சங்கமத்தில் நான் அடியன் தினம் காலக்ஷேபத்தை கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பிரத்யட்சமாக இருக்குது. பிரம்மோத்சவத்தில் பார்த்தோம்னா போகிறதாலும் பரவாயில்ல, அவபத்த ஸ்நானத்துக்கு போனால் அந்த பலம் கிடைக்குது. அடியன் இன்னைக்கு அவபத்த ஸ்நானத்தில் திவ்ய சாஸ்திரத்தினுடைய அவபத்த ஸ்நானம் கொஞ்சம் ரொம்ப எல்லாரும் தீக்ஷமாக யோசனை பண்ணுறோம். ஸ்ரீவச்சன பூஷணத்தை அவலோகனம் பண்ணால் எல்லாத்தையும் சேர்த்துட்டுருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த காட்கலட்சங்கிற சந்நிதியில் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு சில பேர் போய் பிரார்த்திச்சு போகும். இங்கே மேட்டலட்சங்கர் வேணாம், காட்கலட்சங்கருக்கு வாங்க லோகாச்சாரியர் சொன்னாரா, என்ன வேறு இது ரகசியமாகவே இருக்கணும், ரகசியமாகவே இருக்கணும். சார சர்வஸ்வம் ஸ்ரீவச்சன பூஷணம், சார சர்வஸ்வம். அது சேர்த்து இன்னைக்கு காலக்ஷேபம் இன்னைக்கு சாத்துமரை ஆச்சு, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்படியே எல்லாரும் சேரணும். கத்தியத்திரையானது, அப்புறம் பகவத்கீஷன் சுருவாகுது, நித்தியம் காலக்ஷேபம் இருக்கணும். உபன்யாசம் எங்களெல்லாம் கேட்டுருக்குல்ல, திவ்ய பிரபந்த ஆகாரம் நடந்துருக்கு. 31 வருஷம் பூர்த்தி இது ஆனது. இப்போ எல்லாம் உபன்யாசக்கா அவளே கேட்டு நான் இது சொல்லணும் என்ன சொன்ன 1000 பேர் கேட்குறாங்க. அது கேவலம் ராமானுஜருக்கு மாத்திரம் சாத்தியம். அடியன் பற்றி சொன்னார் இல்லை, சூன்யம். எப்படின்னா ஒரு சங்கையில் ஒரு சொன்ன இருக்குது, அதுக்கு விலை இருக்கா இல்லை, பக்கத்தில் 1 வந்தால் சார், 2 வந்தால் இதுவிதாக இருக்குது, சூன்யம் இல்லை. அடியன் சூன்யம் பின்ன எம்பெருமானார் இருக்கார். அது சக்தி. சுவாமி கேட்டார், இதெல்லாம் பண்ணி இப்போ ஒரு சத் சங்கம் ஆச்சு, ஒரு சம்வாதம் ஆச்சு. அப்போ கேட்டார், என்ன இத்தனெல்லாம் எங்களுக்கு எப்படி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ சொன்னேன். அதே எல்லாம் சயஞ்ச நேதா கேட்டால் யாராவது கேட்டால் சுவாமி விபவாவதாரங்கள் உண்டா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கேட்டு விபவாவதாரம் ஆச்சாரியா இந்த யுகத்தில் பெருமானுடைய அவதாரம். ஆமாம், பெருமானார் சேவிச்சு வராமல் இருக்கா நான் சேவிச்சுட்டு இருக்கேன் தினம். எப்படின்னா எல்லாம் அவருடைய கைங்கரியம் நடந்தது. அதனால சத்தியம் சத்தியம் புனசத்தியம் திராதோ ஜெகத்து அவர் இருக்க நடத்துகிறார். அந்த நிஷ்டை வரணும்னா இந்த திவ்ய சாஸ்திரங்கள் எல்லாம் நித்தியம் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இந்த ஆச்சாரிய பிரதிபத்தி வரணும், ஆச்சாரியாத்மாவும் வரணும். இவர் சொல்லிட்டபடி ஆச்சாரியம் சிஷ்யனை மேலே பண்ணியிருக்கிறது அனுகிரகம் இருக்கே, அப்பா அது எம்பெருமானார் காலத்திலுமே வந்தது, வேறு எங்கேயும் வரல. அப்படின்னு அவரையே நடிச்சிருக்கணும். யாராலும் வரல. நேற்றுக்கு முந்தா நாள் நம்ம இவர் பாராயங்கார் பகவத் விஷயம் 4000 வாச்சோ விதேயம் எங்கள் வீட்டுக்கு நாராயங்காரன்னு காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணுன்ட்டு இருந்துச்சுது. அவர் சுவாமி சேவிக்கணும்னு இருந்தார். நம்ம கேஷவபிரசாதத்தை சாப்பாட்டியார் யாருக்கும் தங்கள் வேறு பேசுறதே இல்லை, வரம் பகவத் விஷயமே பேசுகிறார். அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம், அவர் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். மத்தியானம் போயிட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். எல்லாம் பெருமானாருடைய அந்த பதமே மகாஜனா ஏனகத சம்ஹாக பெருமானாருடைய பதமே இதெல்லாம் போயிடும். காலக்ஷேபம் பண்ணி இந்த கைங்கரிய ஸ்ரீ சம்பிரதாய ஸ்ரீ வளர்த்ததுக்கு காரணமாகவே தேவராஜன் சுவாமி நீங்கள் எல்லாம் இதில் பாகவகிச்சு எல்லாருக்கும் ஆச்சாரியா பூர்ணமாக்கும். ஆச்சாரியா வேறு ஒன்றும் கிடையாது. ஆச்சாரியிலேயே பிரார்த்திச்சு இருக்குன்னா பெருமானாரையே பிரார்த்திக்குது. பெருமானாருடைய தியானம், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதே நம்மளுக்கு கொடுத்தார். லௌகிகமாக ஏதோ வருது போகிறது, அலௌகிகமான சம்பத்து, அலௌகிகமான இதுன்னா இது மாத்திரம் ரொம்ப பேசியிருக்கேன். ஸ்ரீதே ராமந்தரன்.